இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 10:22. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். தளவாடங்கள் அப்படின்னா பொருட்கள், உணவுகள், திரவங்கள், மக்கள் போன்ற வளங்களை ஒன்றா சேர்த்து நகர்த்துகிற செயல்முறை தான் தளவாடங்கள் அப்படின்றதுக்கு அர்த்தம். இப்படிப்பட்ட இடத்துல போய் சவுல் ஒளிஞ்சுக்கிறான். ஏன்னா அந்த இடம் எப்பயுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும், யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது நினச்சி ஒளிஞ்சுக்கிறான். எங்கே நம்ம இருந்தாலும் தேவனோட கண்ணிலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. சாமுவேல் முன்னாடியே சவுலை பார்த்து ராஜ்யபாரத்தை பற்றி சொல்லிட்டான். ஆனாலும் சவுலுக்கும் பயம் இருந்துச்சு. ஆனால் தேவன் சவுலுக்கு பக்கபலமாக இருந்து அநேக எதிரிகளை முறியடித்தார். சவுலோட வல்லமையும் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தினார். நாமளும் சவுலை போல் நிறைய விஷயத்தில் பயப்படுறோம். தேவன் நமக்கு துணையாக இருந்து செய்யின்னு சொல்கிற காரியங்களையும் பேசுன்னு சொல்கிற வார்த்தைகளையும் செயல்படுத்தாமல் விலகி போயிடுறோம். நம்மளை கொண்டு செய்யணும்னு கடவுள் நினச்ச காரியத்தில் நாம் விட்டு விலகுனாலும் தேவன் நம்மளை வச்சு செஞ்சே தீருவார். சவுல் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்யும்போது ஆசீர்வதித்த கடவுளேவும் அதை எடுத்தும் போட்டார். அதனால் நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் இருக்கும்போது தேவன் அதை நம்மளை செய்ய வைக்கிறார்னா அந்த ஆசீர்வாதத்தை தவறாக செயல்படுத்தாமல் கர்த்தருக்கு முன்னாடி பொல்லாதவைகளை செய்யாமல் இருந்தோம்னா கடவுள் எப்பயுமே நமக்கு துணையாக இருந்து காரியத்தை நடப்பிப்பார். நம்மளை என்றைக்குமே உயர்வான இடத்துலையும் வைப்பார். ஆமேன்.